இப்போது நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். அது ஒரு சிறிய பருந்தை பற்றியது. அவன் பெயர் அரவி. ஒரு பசுமையான மலை காட்டில் பிறந்த அரவியின் சிறகுகள் மற்ற பருந்துகளைப் போல பெரியதாக இல்லை. ஆனால் அவன் மனம் மட்டும் மிக பெரியதாய் இருந்தது. தன்னால் பறவைகளை காட்டிலும் மெதுவாகவே பறக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாதவனாக இருந்தான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கருப்பு மேகங்கள் பரவி காற்று நின்று மரங்களும் மலர்களும் வாடத் தொடங்கின. எதற்காக இப்படி நடந்தது என்றால், காட்டை பாதுகாக்கும் பொன்மலையில் இருந்த மந்திர ஒளி அணைந்து விட்டது. அந்த ஒளி இல்லாதால் மழை பெய்யாது, தாவரங்கள் வளராது, விலங்குகள் வாழ முடியாது. அந்த பொன்மலையை அடைவது மிகுந்த தூரமும் ஆபத்தும், பெரிய பருந்துகளுக்கு கூட கடினம். ஆனால் அந்த நிமிடத்தில் ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தது. அரவி போன்ற தைரியமான மனம் கொண்டவர்கள் மட்டுமே அந்த ஒளியை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பது. அதனால் அரவி மெதுவாக வானில் பறக்கத் தொடங்கினான். வலுவான காற்று தள்ளினாலும் மழை அடித்தாலும் அவன் விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் அமைதியாக எழுந்து மீண்டும் பறந்தான். ஏனெனில் அவன் மனதில் ஒரு சிறிய கனவு இருந்தது, தான் காதலிக்கும் காடு மீண்டும் உயிர் பெடுக்க வேண்டும் என்று. நீண்ட பயணத்திற்கு பிறகு அரவி பொன்மலையை அடைந்தான். அங்கு அவன் உள்ளத்தில் இருந்த நல்ல எண்ணங்கள் மெதுவாக ஒளியாக மாறி மந்திர கற்கை போல் பிரகாசமாக சென்றன. அந்த ஒளி மலையை மூடி காட்டை மீண்டும் உயிர்ப்பித்தது. மழை மெல்ல பெய்யத் தொடங்கியது. பசுமை மீண்டும் மலர்ந்தது. காடு முழுவதும் மகிழ்ச்சி திரும்பியது. அரவி ஒரு சிறிய பருந்துதான், ஆனால் அவன் நம்பிக்கை மிக பெரியது. அந்த நம்பிக்கையே ஒரு முழு காட்டை பாதுகாத்தது. இதுதான் குழந்தைகளே, சிறியவர்களாக இருந்தாலும் மனதில் நல்ல எண்ணம் வைத்தால், தைரியமாக முன்னேறினால் நம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லும் அழகான கதை. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.